ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, இது ரெட்ரோ மூவிஸ். நான் நிலையால். இன்றைக்கி நம்ம ரிவைண்ட் தி பாஸ்ட் தமிழ் சினிமா மூவிஸில் பார்க்க போகிற படம் புதிய முகம். 1993 சுரேஷ் சந்திர மேனன் அவங்க இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கில் வெளிவந்த இந்த படம் அழகான த்ரில்லிங் கலந்த லவ் படம்னே சொல்லலாங்க. ரொம்ப அருமையான படம். கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருந்தாலும் படம் விறுவிறுன்னு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். வாங்க இந்த படத்தோட கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட டேரக்டரே தாங்க இந்த படத்தில் ஹீரோவும் கூட. சுரேஷ் சந்திர மேனன் தான் இந்த படத்தில் ராஜாவாகவும் மேஜர் சிவாவாகவும் நடிச்சிருப்பாங்க. ரேவதி மேடம் அஞ்சலியாகவும், வினித் சார் ராஜாங்கிற கேரக்டர்லையும், நாசர் சேகருங்கிற கேரக்டர்லையும், ராதாரவி சார் வில்லனாகவும், ரவிச்சந்திரன் சாரும் ஒரு டாக்டராகவும், சார் மைக்கேலாகவும், ரகுவரன் சார் தீவிரவாதியாகவும் நடிச்சிருப்பாங்க. வாங்க இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பார்க்கலாம். படம் ஆரம்பிக்கும் போதே ஸ்ரீலங்காவை காமிக்கிறாங்க. அங்கே புதுசாக கல்யாணமான நம்ம ராஜா கஸ்தூரி ஜோடி ஹனிமூன் போயிருக்காங்க. அங்கே ஒரு பாட்டு காமிப்பாங்க, கண்ணுக்கு மையழகுங்கிற சாங். ரொம்ப அழகான சாங்கு. அந்த பாட்டு முடியும் போதே அவங்க ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு கொலையை பார்த்துட்றாங்க. அப்போ அந்த கொலை பண்ணவன் இவங்களை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹெலிகாப்டரில் அந்த இடம் ஆளுகளே இல்லாமல் இருக்கனால இவங்களால அங்கே ஓட முடியல. ரொம்ப காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ கஸ்தூரியை சுட்டு கொன்றாங்க. இதனால ராஜா கேரக்டர் அன்கான்சியஸ் ஆகி அங்கே விழுந்துடுறாங்க. அவங்களையும் லைட்டாக சுற்றுவாங்க, ஆனால் கையில் தான் பட்டிருக்கும். ரொம்ப பெரிய அடி கிடையாது. ஆனால் அவங்க கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு டாக்டரும் ஒரு ஆளும் அவரை காப்பாற்றி வச்சுருப்பாங்க. ராஜா கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அங்கே தான் நம்ம ராதாரவி சாரும் ரவிச்சந்திரன் சாரும் அறிமுகமாகறாங்க. ரவிச்சந்திரன் சார் பிளாஸ்டிக் சர்ஜனாக அங்கே காமிக்கிறாங்க. அப்போது ராதாரவி ராஜாவை அவங்க ஒய்ஃபை கொன்னவங்களை பழி வாங்கணும், எனக்கு அவனையும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவரை ட்ரிகர் பண்ணி அவரை ஒரு கொலைகாரனாக மாற்றுறாரு ராஜாவை. இவரும் அவங்க ஒய்ஃப் இறந்த அந்த கஷ்டத்தில் அவங்கள பழி வாங்கணுங்கிற வேகத்தில் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ராஜா போய் ஃபஸ்ட்டு அவங்க ஒய்ஃபை கொன்னவங்கள கொலை பண்ணுறாரு. இப்படி தான் அவரோட அவரே அறியாமையே ஒரு கெட்டவராக மாற ஆரம்பிக்கிறாரு. இப்போது ராதாரவி சார் அவரை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு. அவருக்கு எல்லா விதமான கெட்ட விஷயங்களையும் செய்ய வைக்கிறதுக்கு அவரை ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவர் மேலே ரொம்ப இருக்க மாதிரி காமிச்சுக்கிடுவார். ஆனால் அவர் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறனால மட்டும்தான் அவரை கூட வச்சுக்கிறாரு. ராஜா பாம் செய்கிறதுலையும், அப்புறம் அந்த பாஸ்போர்ட்டில் ஆளுகளோட ஃபேஸ் சேஞ்ச் பண்ணி பாஸ்போர்ட் ரெடி பண்ணுறதுலையும் கை தேர்ந்தவராக இருக்கார். இப்போது ராஜா கூட வேலை பார்க்குறது தான் நம்ம சின்னி ஜெயின் சார், மைக்கேல்ங்கிற கேரக்டரில் இருப்பார். இவரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க தான். நிறையா விஷயங்கள் பேசி அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ராதாரவி சாருக்கு இன்னொரு கையாளும் இருப்பார். அவன் ரொம்ப முரடனாக இருப்பான். அவன் ரொம்ப கெட்டவனாகவும் இருப்பான். எந்த ஒரு இதையும் பாரபட்சமே பார்க்காம கொலை பண்ணுவான். அப்படி இவங்க கொலை பண்ண போன இடத்துல தான் நிறைய குழந்தைகள் இருக்கிற இடத்துல பாம் செட் பண்ணி வெடிக்க வச்சுருவாங்க. இதை ராஜா கண்ணு முன்னாடியே செஞ்சுருவாங்க. ராஜா இதை ராதாரவிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். இப்படி குழந்தைகளையெல்லாம் கொன்னுட்டான், நான் சொல்ல கேட்காமன்னு. அப்போது ராதாரவி அவர் முன்னாடி அந்த ஆளை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அவர் அங்கிட்டு போன உடனேவோ அவரை அப்ரிஷியேட் பண்ணுவார். அதை ராஜா ஒட்டு கேட்டுருவார். இப்போ ராஜாவுக்கு ராதாரவியோட குணம் தெரிஞ்சிருது. இதனால் இவர் அவங்கக்கிட்டேருந்து விலகணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ளே போலீஸ் இவரை ராஜாவையே டார்கெட் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. இவரால் தான் அந்த குழந்தைகள்லாம் செத்துச்சு, இவரால் தான் ஒரு சாமியார் இறந்தார் அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் பரவிடுது. நியூஸ் பேப்பர்லாம் இவர் ஃபோட்டோ வந்துடுது. மைக்கேல் தான் இவரை பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சுருக்காரு. அப்போ தான் ராஜா ஒரு பிளான் பண்ணுறாரு. ஏன்னா அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட். ஆக்சுவலாக வில்லன்கள் குரூப் வச்சு எப்படி தப்பிக்கலான்னு பிளான் பண்ணுறாரு. அப்போது டாக்டர்கிட்ட பேசுகிறாரு. இப்படி என் முகத்தை வச்சு தானே எல்லோரும் என்னை கண்டுபிடிக்கிறாங்க, என் முகத்தை சேஞ்ச் பண்ணிடுங்க, அப்புறம் நம்ம ஈஸியாக நம்ம வேலையை தொடரலாம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாரு. உடனே அந்நேரம் அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணுறாங்க. ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணவுடனேவே அந்த கெட்ட அவுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சிடுறாரு. கன்னை காமிச்சு அவங்கள ஷூட் பண்ணிடுவேன்னு மிரட்டி அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு மைக்கேல் பிளேஸ்க்கு வரும்போது அவங்க அந்த கெட்ட அவுத்துட்டு பார்க்குறாங்க. ஒரு புதிய முகமாக இருக்குது. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, நான் இந்த புதிய முகத்தோட நல்ல விதமாக வாழ போகிறேன் மைக்கேல், நான் இந்தியாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல்கிட்ட சொல்லிவிட்டு அவர் இந்தியா கிளம்பி வந்துடுறாரு. இந்தியா வந்ததுமே ஏர்போர்ட்டில் ஒரு டெரரிஸ்ட் மக்கள்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்காரு, துப்பாக்கியை வச்சு சுற்றுவேன்னு சொல்லி. அப்போ தான் அங்கே சேகர் கேரக்டர் அறிமுகமாகிறது. அதாவது நம்ம நாசர் சார் அவங்கள துப்பாக்கியை வச்சு சுட போகும்போது டெரரிஸ்ட் அந்த துப்பாக்கி தட்டிடுறாரு. அப்போது அந்த துப்பாக்கியை நம்ம ராஜா எடுத்து குறிப்பார்த்து அந்த டெரரிஸ்ட்டை கொன்றுறாரு.
இப்போது அவர் டெரரிஸ்ட் கையில் அந்த பாம்பையும் அவயமாக அதை வெடிக்க வச்சு, ஆனால் கொஞ்சம் இவர் காயமாயிருவார். இப்போது அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவர் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். பக்கத்தில் நம்ம சேகர் கேரக்டர் இருப்பாங்க. இப்போது சேகர் வந்து ராஜாவை எதனால் இங்கே வந்திருக்கீங்க என்ன ஏதுன்னு விசாரிப்பார். ஏன்னா அவர் போலீஸு. அப்போது எனக்கு வேலை கிடச்சிருக்கு, நான் அமெரிக்கா போய்கிட்டு இருக்கேன், இந்தியா வந்து இங்கேருந்து அங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனே அப்போ எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருங்க, இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும். உடனே நம்ம சேகரும் ராஜா கூட சேர்ந்து அவங்க ஊருக்கு போவாங்க. அப்போ அவங்க ஊரில் அவர் வீட்டு பக்கத்து வீட்டில் தான் நம்ம ரேவதி மேடம் கேரக்டர் அஞ்சலி அறிமுகமாகறாங்க. அவங்க ரொம்ப சுட்டித்தனமான பொண்ணாக இருப்பாங்க. சேகர் மேலே வந்து தண்ணியை ஊற்றுறேன், கலரை போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ராஜா மேலே ஊற்றி விட்ருவாங்க. அப்போ தான் அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணிக்கிடுவாங்க. ரொம்ப சாரி சொல்லிவிட்டு சேகரும் இவங்களும் வம்பிழுத்துட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பக்கத்து வீட்டில் இருந்தனால 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக க்ளோஸாக இருப்பாங்க. அஞ்சலி கேரக்டருக்கு வந்து எப்படின்னா, அவங்க ரொம்ப நாட்டுப்பற்று மிக்க ஒரு பொண்ணாக, அவங்க நல்லா படிச்சுட்டு ஒரு ஹோம் நடத்திட்டு இருப்பாங்க. கொஞ்சம் உடம்புக்கு முடியாத பிள்ளைங்களெல்லாம் வச்சு ஸ்கூல் நடத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ராஜாவுக்கு வந்து அஞ்சலி மேலே ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் சேகரும் சின்ன வயசுலேருந்தே அஞ்சலியை விரும்பிக்கிட்டு இருப்பார். அது அஞ்சலிக்கே தெரியாது. இப்போது அந்த ஹோம்க்கு ராஜாவை கூப்பிட்டு போகும்போது ஒரு குழந்தை கிணத்துல விழுந்துடும். அப்போ ராஜா காப்பாற்றுவார். இதுக்காக அஞ்சலி கேரக்டர் வந்து ஒரு பூ எடுத்துகிட்டு வந்து நம்ம ராஜாவுக்கு கொடுப்பாங்க. சின்ன சின்ன க்யூட்டாக அழகான ஹவுஸ் சீன்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும் இடையில. அந்த பூவை பார்த்தவொடனே சேகர் கேரக்டர் எங்களுக்கெல்லாம் பூ கிடையாதுன்னொடனே, நீ ஏதாவது பெரிய சாதனை பண்ணு, உனக்கு பூ என்ன பூ தோட்டமே கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு நாள் ஒரு தீவிரவாதியை பிடிக்க போக தனியாக போயிருப்பார் நாசர். அப்போ நம்ம ராஜாவை வந்து டிரைவராக கூப்பிட்டு போயிருப்பார் வண்டியில். அப்போது வந்து இல்லை நாசர் மாட்டிக்கிடுவாங்க. இப்போது ராஜா வந்து அவரை போய் காப்பாற்றுவார். ராஜா இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய போக அவரை வந்து போலீஸில் ட்ரெயின் பண்ணி போலீஸ் ஆக்கிடலான்னு நாசர் வந்து முடிவு பண்ணியிருப்பார். இப்போது அகெயின் நம்ம அஞ்சலி கேரக்டர் வந்து ஒரு ரெட் ரோஸ் கொண்டு போய் ராஜா கேரக்டருக்கு கொடுப்பாங்க. அப்போ ராஜா கேட்பார், ரெட் ரோஸ் கொடுத்தா என்ன அர்த்தம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியே 2 பேருக்கும் லவ் சீன் வந்து காமிக்கிறாங்க. அந்நேரம் ஒரு பாட்டு கூட வரும், நேற்று இல்லாத மாற்றம் என்னதுங்கிற சாங்கு. ரொம்ப அருமையான பாட்டுங்க. இப்போ ஒரு நாள் ராஜா வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இவங்க கூட வேலை பார்த்த அந்த கையால் வந்து இவரை பின்னாடி இருந்து பார்த்தவொடனே டவுட் வந்து இவரை வந்து கூப்பிடுவார். அப்போது இவங்க திரும்பி பார்த்தோன்னே இவருக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும். ஆனால் ராஜா காமிச்சிக்கிட மாட்டார். என்னன்னு கேட்கும்போது சிகரெட் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போயிடுவார். இப்போ இவன் இங்கே எதுக்கு வந்திருக்கியான்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக ராஜா அவர்கிட்டே லிஃப்ட் கேட்டு வண்டியில் போகும்போது இவரை தேடி தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சவொடனே ஒரு ஆள் இல்லாத இடத்துக்கு போனோடனே ராஜா அவரை அடிக்க ஆரம்பிப்பார். அப்போது ராஜாவும் இவங்களும் ஃபைட் பண்ணுறத கேரக்டர் ரொம்ப தூரத்துலேருந்தே பார்த்துருவாங்க. இவங்க வேறு ஏதோ பிரச்சனை நினச்சிட்டு வேகமாக வந்து அந்த கையால் வந்து ஷூட் பண்ணிடுவார். அப்படியே அந்த கையால் ஒரு மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்துருவார். ஸோ அவர் இறந்துட்டாருன்னு நினப்பாங்க. இப்போது எதனால் இவங்க நம்மளை தேடி வந்தாங்கன்னு ராஜா வந்து நைட்லாம் உட்காந்து யோசித்துட்டு இருக்கும்போது சேகரோட கபோர்ட்லேருந்து அஞ்சலியோட ஃபோட்டோவும் அவங்களுக்கு அவர் அனுப்பாமல் வச்சுருக்கிற லவ் லெட்டர்ஸையும் பார்த்துருவார் ராஜா. மறுநாள் காலையில் அஞ்சலி நாசருக்கு, அதாவது சேகர் கேரக்டருக்கு ஒரு பூ கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவர் நம்ம ராஜாவை காப்பாற்றினால. அப்போது சேகர் சொல்லுவார் அஞ்சலிட்ட, ராஜா வந்து ஊரை விட்டு போகிறாங்க, அவர் அமெரிக்காவுக்கு போகிறேன்னு சொல்கிறாருன்னொன்னே அஞ்சலிக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் அவருக்கு சேகருக்கு தெரியும் அஞ்சலி வந்து அவரை விரும்புகிறாங்கன்னு. இப்போது அஞ்சலி நேராக போய் ராஜாட்ட கேட்பாங்க, ஊருக்கு போகாதீங்க, என் மனசில் எவ்வளோ ஆசை வளர்த்துட்டு இப்படி போகாதீங்கன்னு சொல்ல போக, நான் உன்னை விரும்பலைன்னு அவர் சொல்லிடுவார். அஞ்சலி அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடிடுவாங்க. இப்போ அங்கே வர்ற சேகர் வந்து ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்கும்போது, நீ அவளை விரும்புகிறேன்னு எனக்கு தெரியும், நீங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் முடிச்சுக்கணும்னு சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் உன்னை ரொம்ப விரும்புகிறா, நீ கல்யாணம் முடிச்சுக்கோன்னு சொல்ல போக திருப்பி ராஜா கேரக்டர் வந்து அஞ்சலியை போய் பார்த்து தன்னோட காதலை சொல்லுவாங்க. அப்படியே 2 பேருக்கும் கல்யாணமும் ஆயிடுது. இப்போவும் திருப்பி அந்த கண்ணுக்கு மையழகு சாங் வரும். அந்த சாங்லேயும் நம்ம அஞ்சலி கேரக்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆயிடுவாங்க. அப்போ தான் மைக்கேல் வந்து ராஜாவை தேடி வருவார். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பார் ஸ்ரீலங்காவிலேருந்து. ராஜா அவரை பார்த்த உடனேவே ரொம்ப வருத்தப்படுவார். தன்னோட ஒய்ஃபையும் அறிமுகப்படுத்தி வைப்பார். ஆனால் நம்ம அஞ்சலிக்கு வந்து ராஜாவோட பழைய வாழ்க்கை வந்து சுத்தமாக தெரியாது. ஜஸ்ட்டு ஸ்ரீலங்காவில் தனக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டு மைக்கேலுங்கிற மாதிரி தான் அறிமுகப்படுத்தி வைப்பார். அப்போ அவங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கிடுவாங்க. அங்கே ராஜா வந்து போலீஸில் சேர்ந்துருப்பார். ஸோ அவர் டியூட்டிக்கு போயிருப்பாங்க.
இந்த நேரத்தில் அந்த பெரியாள் வந்து இன்னும் செத்துருக்க மாட்டான். அவன் வந்து மைக்கேலை வச்சு பின்னாடியே வந்து ராஜாவோட வீடை கண்டுபிடிச்சிருவான். இப்போ நம்ம அஞ்சலியை கொலை பண்ண போகும்போது மைக்கேல் நடுவில் வந்து அவர் இறந்து போயிடுவார். இந்த நேரத்தில் அஞ்சலிக்கு டெலிவரியும் ஆகுது. இந்த சீன் கட் பண்ண உடனேவோ 21 வருஷங்கள் கழித்து ஏர்போர்ட்டில் காமிப்பாங்க. வினித் சார் வருவார். ஆக்சுவலாக அவர் வந்து அப்படியே அவங்க அப்பாவோட சின்ன வயசு மாதிரியே இருப்பாங்க. இப்போது அவங்கள ரேவதி மேடம் வந்து கூப்பிட்டு போக இப்போது ஏர்போர்ட்டில் வினித் வரும்போதே அந்த 2 வில்லன்கள் வந்து நம்ம வினித்தை பார்த்துருவாங்க. பார்த்தவொடனே தெரிஞ்சிடும் இவன் வந்து அவரோட பையனாக தான் இருக்குன்னு சொல்லி. இப்போ வினித் சார் கூட அவரோட லவ்வரும் வருவாங்க. இதனால வீட்டில் டென்ஷன் ஆகும் எல்லோரும். அவங்க அப்பாட்ட எப்படியோ சமாளித்து அவங்க லவ்வுக்கு வந்து ஓகே வாங்கிடுவாங்க. இப்போ என்னென்னா சேகர் வந்து கல்யாணம் ஆகாமல் இவங்க கூடயேவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரே வீட்லேயே தான் இருப்பாங்க. இப்போ சிவா வந்து மேஜர் ரோலுக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பார். பெரிய லெவல் ஆஃபீஸராக இருப்பார். இந்த நேரத்தில் வினித் வந்து ஒரு வேலை விஷயமா ஸ்ரீலங்கா போக வேண்டியிருக்கும். தன்னோட லவரோட தான் சேர்ந்து போவார். அங்கே போன இடத்துல ஒரு லேடி வந்து ஐயோ என் பையனை கொன்னது நீதானேன்னு சொல்லி இவங்களை வந்து சட்டையை பிடிச்சி அடிக்க வருவாங்க. அப்போது இவருக்கு ஒன்றுமே புரியாது. என்ன ஏதுன்னு அந்த வாட்ச்மேன் அந்த லைப்ரரி வாட்ச்மேன்கிட்ட கேட்கும்போது இப்படி ஒரு பாம் பிளாஸ்ட்டில் அவங்க குழந்தை இறந்துருச்சு, அவங்க வந்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் ரொம்ப வருஷமாக இங்கேயே இருக்காங்கன்னு சொல்ல போக அந்த பாம் பிளாஸ்ட்டை பற்றி இவர் ஆராய்ச்சி பண்ணுவார். அது என்ன ஏதுன்னு பார்க்க போகும்போது தான் பேப்பரில் இவரை மாதிரியே உருவம் இருக்கிற ஒரு ஆளோட ஃபோட்டோவை பார்த்துருவார். அதாவது அவங்க அப்பா ஃபோட்டோ. இப்போ அவர் அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க அப்பா கூட மைக்கேல் இருக்கிறதையும் பார்த்துருவார். இவங்க ஃபோட்டோ வந்து அவங்க வீட்டில் இருக்கிறது இவருக்கு ஞாபகம் வரும். அப்போது பிளாஸ்டிக் சர்ஜன் அவங்க அந்த வில்லனுங்கிறதையும் பார்த்துருவார். அப்போ அப்பா தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அங்கே வந்து இந்த ரூபத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிடுவார். இதுக்கு நடுவில் நம்ம ராஜாவை வந்து அந்த 2 வில்லன்களும் தன இராணுவ ரகசியத்தை கொடுக்க சொல்லி மிரட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போது ரொம்ப கோவத்தோட எல்லா எவிடன்ஸையும் கொண்டு வந்து நம்ம சேகர் சார்கிட்ட காமிச்சிருவார். சேகர் ரொம்ப கலங்கி போயிருப்பார். ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்டு இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ அவர் ரொம்ப நல்லவராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்போது சேகர் வந்து என்ன செய்யன்னு யோசித்துக்கிட்டே இருக்கும்போது வினித் வந்து சொல்லுவார், நீங்கள் கண்டிப்பாக அவர் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், எங்கள் அப்பான்னு சொல்லவே வெக்கமாக இருக்குன்னு ரொம்ப இதாக பேசுவார். இப்போ வினித்தும் வீட்டில் வந்து அவங்க அப்பாவை வந்து சந்தேகமாக பேசுகிறத ராஜா கவனிச்சுக்கிட்டே இருப்பார். இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிடும். அவர் அவங்க ஒய்ஃப் அதாவது அஞ்சலி வந்து தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட வேண்டாம், எப்பயுமே அவர் நல்லா இருக்கணுங்கிறத இவர் மனசில் எப்பயுமே வச்சுருப்பார். அவங்களுக்குள்ள ஒரு லவ் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கப்பலாக காமிப்பாங்க. இப்போ மறுநாள் நம்ம சேகர் வந்து ராஜாவை மீட் பண்ண வர்றதுக்குள்ளேயே ராஜா ரொம்ப ஏர்லி மார்னிங்காக எழுந்திரிச்சிட்டு ஒரு சூட்கேஸில் நிறையா ஏதோ திங்ஸ்லாம் எடுத்து வச்சு ஒரு இடத்துக்கு கிளம்புவார். இதை வினீத் வந்து வச்சிருந்து பார்த்துட்டு அவர் பின்னாடியே போய் அவர் கார்லேயே போயிடுவார். ஒரு போட்டிங் போகிற இடத்துல போய் கார் நிப்பாட்டிட்டு அவர் வெளியே இறங்கி போகும்போது வினீத் வந்து துப்பாக்கியோட அப்பாவே எதிர்த்து நிற்பார். அப்போ அவரை வந்து அந்த விலங்குல அப்படி மாட்டி அந்த காரில் மாட்டி விட்டு இவர் போட்டில் ஏறி கிளம்பிடுவார். அந்த போட்டில் வந்து அந்த 2 வில்லங்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த இராணுவ ரகசியத்தை கொடுத்துட்டு நான் வந்து இராணுவ ரகசியத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இனிமேல் என்னால் இங்கே வாழ முடியாது, என்னையும் சேர்த்து உங்கள் கூட போட்டில் கூட்டு போயிருங்கன்னு சொல்லுவார். அப்போ அவங்க இவரை நம்பி கூட்டு போயிடுவாங்க. இதை வினித் பார்த்துட்டே இருந்துட்டு போகாதீங்கப்பான்னு சொல்லிகிட்டே இருப்பார். இப்போது ராஜா வந்து சேகருக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் வந்திருப்பார். அதை பார்த்துட்டு சேகர் அந்த இடத்துக்கு ஓடி வருவார். அதுக்குள்ளே இவங்களோட போட் வந்து பாதி தூரம் போயிடும். போகிற வழியில் தான் அந்த வில்லன் சொல்லுவாங்க வந்து எப்பயும் அவர் வந்து சிகரெட்டை பற்ற வைக்கும்போது இவர் ஹெல்ப் பண்ணுவார். பரவாயில்ல, நீ பழசை மறக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லி ராஜாவை சொல்லும்போது, ஆமாம் நீங்களும் பழசை கொஞ்சம் மறக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும், நான் பாம் வைக்கிறதுல எவ்வளோ கில்லாடின்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த பெட்டிக்குள்ளே அவர் பாம் தான் செட் பண்ணியிருக்காருங்கிறது அப்போ தான் தெரியும். அப்படி 3 பேரும் சேர்ந்து வெடிச்சிருவாங்க. இப்போது சேகர் சார் வந்து வினீத்தை வந்து சமாதானம் பண்ணுவார். அம்மாவுக்கு வந்து அப்பா இப்படிப்பட்டவர்னு தெரியாது, அவங்கள ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ விடு, வந்து நாட்டுக்கு நல்லது பண்ண போய் தான் இறந்தாருங்கிறது தான் அம்மாவுக்கு தெரியும், அவர் வந்து உண்மையாகவே நல்லவராக தான் வாழ்ந்திருக்கார் இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானம் பண்ணி நம்ம அஞ்சலி கேரக்டருக்கு ராஜா இறந்ததை தெரிவுபடுத்துகிறாங்க. இப்போது அப்படியே இந்த நேற்று இல்லாத மாற்றம் என்னதுங்கிறது சோகப்பாட்டாக வரும். இவருக்கு செய்கிற இராணுவ மரியாதையெல்லாம் செஞ்சு அந்த இந்திய கொடியை கொண்டு போய் அஞ்சலி கையில் கொடுக்குறாங்க. அதை அழுதுகிட்டே அஞ்சலி வாங்குறாங்க. இதோட தான் இந்த படம் நல்லபடியாக முடியுது. ரொம்ப அருமையான கதைங்க.
நான் சொன்ன மாதிரி படம் போகிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் த்ரில்லிங்காகவும் அழகான காதல் காவியமாகவும் காமிச்சிருப்பாங்கங்க. இந்த படம் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் டைம் கிடச்சா ஒரு டைம் பார்க்கலாம் நீங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிச்ச படமாக தான் இருக்கும். இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வர எபிசோடில் இன்னொரு படத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.